கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வீடியோல முக்கியமாய் நம்ம பார்க்க போறது, எலக்ஷன் நடந்திருக்கு. எலக்ஷன்ல பல காரியங்கள் நடந்திருக்கு. இப்படி ஒரு ஆக்டர் இருக்கிற விஜய் அவர்கள் எப்படி இவ்வளவு சீட்டை வாங்கி வந்திருக்காரு. இப்போ முக்கியமா இப்போ ஒரு விஜய் இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. அதுவும் சாதாரண வெற்றி அல்ல. பல சீட்டுகள் பெரிய பெரிய அரசியல்வாதிகளாக இருக்கிறவர்கள் தோத்து போன நிலைமையில அவருடைய வெற்றி வந்து ரொம்ப பெரிய ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அப்போ இதை எப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்? இப்போ விஜய் அவர்களுக்கு நிறைய பேர் ஓட்டு போட்டவங்க, அவர் இடத்துல எப்படி வந்ததுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்க்குறவங்க, முக்கியமாக அவரை எப்படி அறிந்து கொண்டிருக்கிறாங்க, விஜயை எப்படி புரிந்து கொண்டிருக்கிறாங்க அப்படின்னா 99% அது வந்து அவருடைய திரைப்படங்கள் மூலமாக தான். அப்போ அவருடைய திரைப்படங்களை பார்த்து அதனால் அவர் மேல் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அவரை பிடித்திருக்காங்க. இதில் டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம், இல்லை இன்டைரக்ட் ரிலேஷன்ஷிப் இருக்கலாம். டைரக்ட்னா என்ன அப்படின்னா, நானே படத்தை பார்த்து நான் வந்து அவருடைய ரசிகனாக, அவரை பிடித்தவனாக நான் மாறுகிறேன். இரண்டு இன்டைரக்ட்னா என்ன அப்படின்னா, ஒருவேளை என்னுடைய நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய குடும்பத்தில் யாராவது அவருடைய ரசிகராக இருந்து, அவரை பிடித்தவர்களாக இருந்து, அவர்கள் எனக்கு சொல்லி அவர்களுடைய கட்டாயத்தின் பேரில் அவர்களுக்காக நான் செய்தது, அதையும் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் என்னுடைய மக சொன்னா, என்னுடைய பையன் சொன்னா, இல்லை என்னுடைய பேத்தி சொன்னா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லி அதை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அப்படி ஓட்டு போட்டவங்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி விஜய் இவ்வளோ பெரிய வெற்றியை பெறணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக அநேக கிறிஸ்தவர்களும் அவருக்கு ஓட்டு போட்டிருக்கணும். இந்த கட்சி வரல, அந்த கட்சி வரல அப்படின்றத விட கிறிஸ்தவர்கள் போட்டிருக்காங்களே, அப்போ போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும். ஏன்னா ஒரு மனுஷனை நம்ம அலசி ஆராயணும் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதன் எப்படியாப்பட்டவன் தெரிஞ்சுக்கணும்னா அவர்களுடைய பேச்சின் மூலமாய் நம்ம தெரிஞ்சுக்கலாம், அவர்களுடைய எழுத்தின் மூலமாய் நம்ம தெரிஞ்சுக்கலாம், இல்லை அவர்களுடைய செயல்பாடின் மூலமாய் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனால் ஆக்டர் விஜய் இந்த மூன்று எந்த ஒரு இதுலையுமே அவர் அந்த அந்த டொமைனில் நம்ம அவரை பார்க்க முடியாது. அவர் என்ன பேசுகிறாருன்னு யாரும் அதிகமாக கேட்டதில்லை, அவர் பேசுறது இல்லை. பப்ளிக்கில் எழுதுறாரான்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒன்றும் பெரிய எழுத்தாளரும் கிடையாது, அவருடைய புஸ்தகங்களோ அதை குறித்து நமக்கு கிடையாது. அப்போ என்ன செய்கிறார் அப்படின்னு பார்த்தா, சமுதாய பணி ஆற்றுகிறது, அந்த மாதிரி காரியங்களும் நம்ம அதிகமாய் பார்த்தது இல்லை. பர்சனல் லெவலில் பண்ணுவாராக இருக்கும், பட் அதிகமாக நம்ம பார்த்ததில்லை. அப்போ அவருடைய ஒரே மீடியம் ஆஃப் கம்யூனிகேஷன் வித் பீப்புள் வந்து என்னென்னா அவருடைய திரைப்படங்கள், அவருடைய மூவிஸ், அந்த திரைப்படம். அப்போ அவர் திரைப்படம் மட்டும்தான் ஒரே மோட் ஆஃப் கம்யூனிகேஷன்னா, அதில் கிறிஸ்தவர்களும் நிறைய பேர் அவர் மேலே ஈர்க்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவர்களும் சினிமா பார்க்கிறவர்களாக இருந்திருக்கிறாங்க. அப்போ கிறிஸ்தவன்னு சொல்லி கிறிஸ்தவர்களாய் தன்னை அடையாளப்படுத்தி கொண்ட குடும்பங்கள், பிள்ளைகள் யாராக இருந்தாலும் அப்போ சினிமாவை நம்ம பார்க்கிறோன்றது இருக்கு. இப்போ அவங்க பாவம் செய்கிறாங்களா இல்லையா அந்த மாதிரி போதனைக்குள்ள நான் இப்போ போக விரும்பலை. சினிமா அவர் வாழ்க்கையில் ஒரு பிரதானமான ஒரு மீடியமாக இருந்திருக்க வேண்டும். அதனால தான் அந்த சினிமாவில் உச்சத்தில் இருக்கிற அந்த நடிகரை அவர்களுக்கு பிடித்து அவர்களுக்கு ஓட்டு போடுறாங்க. இப்போ இதை நம்ம யோசித்து பார்க்கும்போது இந்த இடத்துல தான் நம்ம கொஞ்சம் நிற்க வேண்டும். இந்த இடத்துல நின்று என்ன யோசிக்கணும் அப்படின்னா, எப்போ சபைக்குள்ள சபைக்குள்ள எப்போ சினிமா வந்தது? நாம் சபைக்குள் வரும்பொழுது, நான் சபையிலுடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, நான் பைபிளை படிக்கும் பொழுது, சபைகளிலே சினிமா என்பது ஒரு கெட்ட பழக்கமாய் போதித்து கொண்டிருந்த காலகட்டங்கள் உண்டு. அப்போ இன்னைக்கு நடந்த விஷயம் என்ன ப்ரூவ் பண்ணுது அப்படின்னா, சினிமா கெட்ட பழக்கமாய் போதிக்கப்படாமல் இன்னைக்கு சபைகள் மாறிவிட்டது. அப்போ சினிமா என்பது சபைக்குள் வந்து விட்டது. 20 வருஷத்திற்கு முன்பாக, 30 வருஷத்துக்கு முன்பாக, 40 வருஷத்துக்கு முன்பாக நான் சினிமா பார்க்கிறேன் என்பதை தைரியமாய் சபையில் வெளியில் காண்பித்து கொள்ள முடியாது. ஏன்னா அட்லீஸ்ட் அந்த மற்றவங்களுக்காவது கொஞ்சம் கூச்சப்படுவாங்க. சினிமா நீங்கள் சினிமா பார்க்குறவரா, நீங்கள் சினிமா பார்க்குறவரா அப்படின்ற காரியம் நடந்தது. ஆனால் இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோம் இந்த ஃபினாமினால அப்படின்னா, நிறைய வாலிபர்கள், ஏன் பெரியவர்கள் கூட அவர்களுடைய ப்ரொஃபைல் பிக்சரில், அவர்களுடைய காரியங்களில் தன் சினிமா, அவர்களுடைய அந்த ரசிப்பு தன்மையை, தன்னுடைய பிடித்தமான அந்த நடிகருடைய அந்த படத்தை வைத்து, அவருடைய பார்ட்டியோடைய அந்த சிம்பிள் எல்லாம் வைத்து, தன்னை ஓப்பனாக அவங்க வந்து என்னது, தன்னை வந்து அந்த கட்சியோடைய ஒரு ஆளாகவோ இல்லை அந்த நடிகருடைய ஒரு ரசிகனாவோ ஓப்பனாக அவங்களால சொல்ல முடியுது. அப்படின்னா இதுக்கு என்ன காரணம்? சினிமா ஏன் கெட்ட பழக்கமாக இருந்தது ஒரு காலத்தில்?
அதை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். ஏன் சினிமாவை வேண்டாம், சினிமா பார்க்காதீங்கன்னு 30 வருஷம் 40 வருஷம் முன்னாடி ஏன் நமக்கு இருக்கிற மூதாதையர் அவங்க வந்து அப்படி பிரசங்கம் பண்ணாங்க? இப்போ நமக்கு கேள்வி வரும், பைபிளில் இல்லையே சினிமான்றது, இப்போ சினிமா பார்க்காதீங்கன்னு பைபிளில் இல்லை, அப்புறம் நீங்கள் என்ன பிரசங்கம் பண்ணுறீங்க? அப்போ ஏன் நமக்கு இப்படியெல்லாம் போதிக்கப்பட்டது? அவங்களுக்கு பைபிள் தெரியாதா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் எனக்கு ஏன் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொன்னாங்க அப்படின்னா, நம்ம எந்தெல்லாம் இச்சைகளிலிருந்து விடுபடுவதற்காக நம்ம சபைக்கு சென்று ஆண்டவருக்குள்ள நம்ம அதை போராடி கொண்டிருக்கிறோமோ, ஒரு இச்சையா இருக்கலாம், கண்களின் இச்சையா இருக்கலாம், ஒரு வன்முறையா இருக்கலாம், ஒரு விருப்பு வெறுப்பா இருக்கலாம், பண ஆசையா இருக்கலாம், இல்லை நேரத்தை ஆண்டவருக்கு தராம விரயமாக்குகிற, ஆண்டவரை விட அதிகமான காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் வந்து விடாதபடி தடுக்கிறதா இருக்கலாம். எத்தனையோ காரியங்கள் இருக்குது. இல்லை அசுத்த காரியங்களே நம்ம பார்க்காதபடி, அது நமக்கு வந்து ஒரு தீண்டாய், அது நம்மை வந்து ஒரு பாவம் செய்வதற்கு தூண்டாதபடியாய், அதுலேருந்தெல்லாம் தவிர்க்கும்படியாய் நம்மளுடைய சேஃப்கார்டுக்காக என்ன சொன்னாங்க அப்படின்னா, சினிமா பக்கம் போகாதீங்க. அங்கே போய் அந்த ஒரு நடிகையை பார்க்கும்போது உனக்குள்ளே அந்த இச்சை பிறக்கும். அப்போ உனக்கு அந்த இச்சையிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா நீ அப்படியாப்பட்ட இடங்களுக்கு போகாத, இல்லை அதை பார்க்காத. தேட்டருக்கு போய் பார்க்கறது மாத்திரம் நான் சொல்லலை, அந்த ஃபீல்டுக்குள்ளே போகாதீங்க. அந்த சினிமாவில் போய் அங்கே இருக்கிற வன்முறைகளை பார்த்து, அந்த ஹீரோ பண்ணுற அந்த காரியங்கள் எல்லாம் பார்த்து, அவனுக்குள் அவன் எதை அடக்க விரும்புகிறானோ அதை அவனுக்குள்ளே தூண்டி விடுமே. இப்படியெல்லாம் காரியங்கள் இருக்குது. ஏன்னா சினிமா ஏற்படுத்துகிற தாக்கம் வேறு எந்த மீடியா, வேறு எந்த ஒரு மோட் ஆஃப் இதுவும் அதிகமாக அவ்வளோ தாக்கத்தை உண்டாக்க முடியாது. அப்போ இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஒரு விசுவாசியுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் அந்த சினிமா என்பது அவனுடைய ஆவிக்குரிய முன்னேற்றத்தை தடை பண்ணும். அப்படின்றதுனால என்ன பண்ணாங்கன்னா, சபையில் சினிமா வேண்டாம் அப்படின்னு போதிச்சாங்க. சினிமா பாணி வேண்டாம், சினிமா தனம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. சினிமா தனம்னா என்ன அர்த்தம்? எல்லாமே ஒரு மாதிரி மிகைப்படுத்தி சொல்லுகிற காரியங்கள், அதுதான் சினிமாத்தனம். அந்த சினிமாத்தனத்தை எல்லாம் நம்ம ஒழித்து சபைக்குள்ள வரும்பொழுது தாழ்மையாக இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையான சீடராக இருக்கிறதுக்கு முயற்சி செய்வதற்காக தான் நம்ம சபைக்கு வரோம். அப்படிதான் வந்துட்டு இருந்தோம், நம்ம இவ்வளோ நாள் நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ சபைக்கு வரும்பொழுது வெளியில பெரிய கோவக்காரனாக அடிதடி இறங்குறவனாக இருக்கலாம், ஆனால் சபைக்கு வரும்பொழுது அந்த சபைக்காகவாது பொறுமையாய் வருகிறவனாய் மாறுகிறான். அப்போ சபை என்பது என்ன? ஒவ்வொருத்தரும் தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியங்களை பண்படுத்தி கொள்வதற்காக, செம்மைப்படுத்தி கொள்வதற்காக வருகிற ஒரு இடம் தான் சபை. இங்கே யாரும் பர்ஃபெக்ட் கிடையாது. அப்போ நான் அங்கே இருக்கிற வசனங்களை கேட்கிறது, அங்கே இருக்கிற பிரசங்கங்களை கேட்டு அதன்படி என் வாழ்க்கையை நான் அமைத்து கொள்ளும் போது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் முன்னேறுகிறேன். அதுதான் பிரதானமான ஒரு நோக்கமாக இருந்திருக்க வேண்டும் கிறிஸ்தவர்களுக்கு. ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு சினிமா ஆக்டரை தெரியாமல் பார்த்துட்டு வர்றதல்ல. இன்னைக்கு சபைக்குள்ளேயே இன்னைக்கு அதுக்கான கேன்வன்சிங் நடக்குது. சபைக்குள்ளேயே இன்னைக்கு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு ஓப்பனாக பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து விட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, சபை எங்கேயோ ஒரு இடத்துல வழி தவறி போய்விட்டது. இப்போ ஜனங்களை மாத்திரம் சொல்லி பிரயோஜனம் இல்லை. இப்போ தான் நம்ம லீடர்ஸுக்குள்ளே வரோம். இப்போ தான் நம்ம லீடர்ஸ் சொல்லி, இதுக்கு என்ன காரணம்? எல்லாத்தையும் ஜனங்களை மாத்திரம் சொல்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஏன் இந்த வாலிபன் சினிமா பார்க்குறான்? ஏன் அந்த வாலிபர்களை திட்டியே பெரியவர்கள் செய்கிற தவறுகளெல்லாம் நம்ம மறைச்சி விட்டோம். அப்போ எப்படி இந்த ஷிஃப்ட் நடந்தது அப்படின்றத நம்ம பார்க்கணும். சினிமா ஒரு கெட்ட பழக்கமாக இருந்த காலகட்டத்தை மாறி இன்றைக்கி சினிமா சகஜமாய் சபைகளுக்குள்ளே பேசி கொண்டு சினிமா நடிகராய் இருக்கிற விஜயை ஆதரிக்கிற அளவுக்கு, அவருடைய ரசிகன் நான், அவருடைய ரசிகை நான் அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு சபைக்குள்ளே இன்னைக்கு பேசுகிற அளவுக்கு இன்னைக்கு வந்து அது நார்மலைஸ் ஆக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னால் இதற்கு காரணம் யார்? இப்போ அந்த வாலிபனை சொல்ல முடியாது, ஏன்னா அந்த வாலிபன் பிறந்ததுலேருந்து அவன் அதை பார்த்துட்டு இருப்பான். அப்போ வாலிபர்களை வழிநடத்துகிற இடத்துல இருக்கிற பெரியவர்களாக இருக்கலாம், சபை தலைவர்கள் இதை குறித்து கொஞ்சம் யோசித்து, ஒருவேளை நாம் தான் இதுக்கு காரணமோ? நம்ம எல்லாரையும் குறை சொல்கிறது ஈஸி, வாலிபர்களை சொல்கிறது ஈஸி, இப்படி ஓட்டு போட்டாங்களேன்னு சொல்கிறது ஈஸி. சபை தலைவர்கள் கொஞ்சம் யோசித்து பார்க்கணும், சபை கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். இந்த நேரத்தில் கிறிஸ்டியன் லீடர்ஸ் ஷுட் பி கன்சர்ன். உண்மையாக கிறிஸ்துவுக்கு ஊழியம் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் கொஞ்சம் ஆராய்ந்து, கொஞ்சம் கவலையோடு, கொஞ்சம் அது கம்பீரமாய் சீரியஸாக எடுக்கணும். எங்கே தவற விட்டுருக்குறாங்க, நம்ம டிஎம்கே எங்கே தவற விட்டாங்க, இவங்க எங்கே தவற விட்டாங்க, அவங்கள குறித்து எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறோம். சபை எங்கே தவற விட்டுச்சு, சில காரியங்களுக்கு முன்பாக நான் வைக்க ஆசைப்படுகிறேன். அப்போ சபை எங்கே தவற விட்டது அப்படின்னா, முதல்ல இன்னைக்கு வாலிபனுக்கும் ஒரு விசுவாசிக்கும் இன்னைக்கு முக்கியமானது என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்து பின்பற்றும் போது அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என்னிடத்தில் கற்றுக்கொண்டதை நீங்கள் செய்யுங்கன்னாரு. அப்போ இன்னைக்கு சபையுமே எப்படி தெரியுமா மாடல்? லீடர்ஸ் ரோல் மாடல்ஸ். அந்த ரோல் மாடல்ஸை பார்த்து
அதன்படி நடக்க நம்ம ஒவ்வொருத்தரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தான் அவங்க சபை தலைவர்கள். அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய வாழ்க்கை முறை அதெல்லாம் பார்த்து நான் அந்த பக்கம் தள்ளப்படணும். ஓ, இவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் இந்த உலகத்தின் சிற்றின்பங்கள் இல்லாமல் ஆண்டவருக்காக தன்னைத்தான் தாழ்த்தி இந்த உலகத்தின் சாயல் இல்லாமல் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறிட மாட்டாங்க. ஆனால் அங்கே இருக்கிற நீங்கள் யூ ஆர் ஷோயிங் அ ரோல் மாடல், யூ ஆர் ஷோயிங் அ வே. ஆண்டவர் சொன்னார், இடுக்கமான வாசலை தெரிந்து கொள்ளுங்க. அநேகர் கேட்டுக்கு போகிற வழி அது விசாலமாக இருக்கிறது, இடுக்கமான வாசலை சிலர் தான் தெரிந்து கொள்ளணும். அந்த இடுக்கமான வாசலை தலைவர்கள் தெரிந்து கொண்டிருந்திருக்க வேண்டும். அப்போ அந்த தலைவர்களை பார்க்க பார்க்க ஜனங்க அந்த பக்கமாக ஈர்க்கப்படுவாங்க. இதுதான் வரலாறுல நடந்தது. நமக்கு இருந்த மூதாதை இதுவரையிலும் அவர்களை பார்த்து, ஊழியக்காரர்களை பார்த்து, தலைவர்களை பார்த்து தாழ்மையை கற்றுக்கொண்டோம். கர்த்தருக்குள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் சாப்பாட்டுக்கே இல்லைனாலும் கர்த்தருக்காக உண்மையாக இருந்தவர்களை பார்த்தோம். அப்போ அவங்கக்கிட்ட இருந்து அதை கற்றுக்கொண்டோம். இப்போ இன்றைக்கி இருக்கிற தலைவர்களாக இருக்கிற சபையை நடத்துகிறவர்களாக இருக்கலாம், உங்களை பார்த்து அந்த வாலிபனோ அந்த சபை மெம்பரோ என்ன கற்றுக்கொள்ளுகிறாங்க, இதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். எல்லாரையும் தப்பு சொல்லிட்டு யாருமே மாறாமல் இருக்கிறது தான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. அப்போ யார் தான் தப்பு செய்கிறா, யார் தான் தப்பை ஒத்துக்க போகிறா? அப்போ முக்கியமாக அதை ஒத்துக்கிறது, முக்கியமாய் தன்னைத்தான் திருத்தி கொள்வது எங்கே வரணும்னா டாப்பில் வரணும், லீடர்ஷிப்பில் வரணும். நீங்கள் என்ன போதிக்கிறீங்க, உங்களுடைய மெசேஜ் என்னவா இருக்குது? ஆர் யூ ஸ்பீக்கிங் த ட்ரூத்? உண்மையை, சத்தியத்தை போதிக்கிறீங்களா? இப்போ சில விஷயங்களை நான் இப்போது உங்களுக்கு முன்பாக சுட்டி காண்பிக்க ஆசைப்படுகிறேன். இது எப்படி நடந்தது யோசித்துட்டு இருக்காம யோசித்து பாருங்க. மோகன் சி லாசரஸ் முதல்ல ஒரு தடவை ஒரு மீட்டிங்கில் பெரிய சினிமா நடிகையாக இருந்த ஒரு சினிமா நடிகை, அவங்க முழுசாக கன்வெர்ட் ஆகிருக்கிறாங்களா இல்லையா, அவங்க முழுசாக ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா இல்லையா, எதையுமே செக் பண்ணலை. அப்போ செக் பண்ணாத பொழுது அவங்க நான் என்னுடைய சாட்சியை சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அது வேறு விஷயம். நம்ம யாரையும் நியாயம் தீர்க்கிறவர்களில் சாட்சி சொல்லிட்டு போகிறது வேறு. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்க, அந்த மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறாங்க. அப்போது அவ்வளோ பெரிய மேடையை ஒரு சாதாரண ஆளுக்கு நீங்கள் கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்போ அந்த மேடையை அவங்க பெற்றுக்கொள்வது எது? அவங்களுடைய சினிமா புகழ். வேறு எப்படி? நக்மா என்ற ஒரு ஆக்ட்ரஸ் பேசுனாங்களா இல்லையா? அதெல்லாம் பேசிட்டாங்க, பிரசங்கம் பண்ணாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பண்ணி முடிச்ச நேராக போய் டெல்லிக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தாங்க. கொஞ்ச நாள் காங்கிரஸ் கட்சியில் இருந்தாங்க. அப்புறம் அதை விட்டுட்டு வேறு கட்சிக்கு போயிட்டு இப்போ எங்கே இருக்கிறாங்கன்னே நமக்கு தெரியாது. உண்மையான ரட்சிப்பு, ஒரு சினிமாக்காரர் ரட்சிக்கப்படுறாங்கன்னா, நமக்கு முன்னாடி ஏவிஎம் ராஜன் அப்படின்றவர் ரட்சிக்கப்பட்டிருக்கார், அவருடைய மகள் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் தான் நமக்கு அதுதான் எக்ஸாம்பிள். அவங்க எங்கேயும் நான் ரட்சிக்கப்பட்டேன்னு அவங்க ரட்சிக்கப்பட்டு அந்த ஸ்பேஸ்லேருந்து விலகி போகிறாங்க. நான் இனிமேல் இயேசுவுக்கு தான் சொந்தம். அதனால் நீங்கள் சினிமாக்காரர்களே வரக்கூடாதுன்றதெல்லாம் இந்த சினிமாக்காரர்களே அவங்க ரட்சிப்பு முழுசாக ஆயிருக்காங்களா இல்லையானே செக் பண்ணாமல் நம்முடைய தலைவர்கள் அவங்களெல்லாம் இப்படி அலோவ் பண்ணி அவங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்மை கொடுத்து அவங்கள நீங்கள் அவங்களுக்கு நீங்கள் ஒரு சப்போர்ட் பண்ணுறதுனால அப்போ நடக்குது அந்த ஷிஃப்ட்டு. என்ன நடக்குது அப்படின்னா, அந்த நக்மான்றவங்க ஒரு சபைக்குள்ளே ஒரு விசுவாசியாக உட்காராம நேராக ப்ரீச்சராக வராங்களே, அங்கே வருது அந்த கிராஸ். இப்போ அங்கே இருக்கிற வாலிபன், நான் மட்டும் சினிமா பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, என்னை மட்டும் அங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, ஆனால் சினிமாவில் நல்லா சாதித்தவங்க நேராக அங்கே அதுக்கு நேராக அங்கே அவங்களுக்கு அந்த மேடையை கொடுக்குறீங்களே, அவங்க ஒன்றும் முழுசாக மாறின மாதிரி கூட தெரியலையே. இப்போ இவங்க ஒரு விசுவாசியாக போகிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரிய தலைவர்களாய், கிறிஸ்தவ தலைவர்களாய் அடையாளப்படுத்தப்பட்ட மோகன் சி ஐயா மாதிரியான அந்த பெரிய இடங்களில் இப்படியாப்பட்ட காரியங்களை ஒரு சாதா கிறிஸ்தவர்கள் பார்க்கும் பொழுது, ஒரு வாலிபன் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தில் அது என்ன தாக்கத்தை உண்டாக்குது அப்படின்னா, சினிமா ஒன்றும் அவ்வளோ தப்பானது ஒன்றும் இல்லை போல் இருக்க, அது ஒரு தொழில் தானே அப்படின்னு அவங்க கூட அது ஸ்லோவாக அது ஒரு கெட்ட பழக்கம் என்கிற ஒரு விஷயத்துலேருந்து அது எங்கே மாறுது அப்படின்னா, அதுவும் ஒரு தொழில் அப்படின்ற ஒரு இடத்துல வருது. ஸோ ஸ்லோவாக அதை அதிலேருந்து நான் மேற்கொள்ள வேண்டும், அதிலேருந்து நான் வர வேண்டும், வெளியில் வரணும் அப்படின்ற அந்த முயற்சி என்ன பண்ணுறான்னா அந்த இடத்துல அவன் கைவிட்டுருவான். மேபி அவன் உடனே அடிக்டாக மாறிடுவான். அப்படியெல்லாம் இல்லை. அந்த இடத்துல அந்த கை விட்டுட்டு சினிமா ஓகே தான் போல்றது, அப்போ ஒரு சீனாக பார்த்துக்கொள்கிறது ஓகே தான் போல்றது அப்படின்னு ஸ்லோவாக வர அங்கே தான் அந்த ஜென்ரேஷனல் ஷிஃப்ட் நடக்குது. அப்போது சபை என்பது சினிமா உலகத்திற்குள் போய் அங்கே இருக்கிறவங்கள கன்வெர்ட் பண்ணி அவங்கள மாறி சபைக்குள்ளே கொண்டு வரதுக்கு மாறா இன்றைக்கி என்ன நடந்திருக்குது அப்படின்னா, சினிமா என்பது சபைக்குள்ளே வந்துடுச்சு. அப்போ சபை
சினிமா என்பது சபைக்குள்ளே வந்ததுனால என்ன ஆகுது அப்படின்னா, சபையெல்லாம் சினிமா பாணியாக மாறுது. அப்போ நம்ம சந்தோஷப்படுறது எதில் சந்தோஷப்படணும்னா, சினிமாவில் நல்ல கருத்துகள், காரியங்கள், நான் சபைக்கு போயிட்டு வந்தேன், நான் இந்த மாதிரி காரியங்களை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா, ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம். ஆனால் ரிவர்ஸில் நடந்திருக்குது. ரிவர்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, சபையில் இருக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி சினிமா மயமாக இருக்கிறது. அதுதான் நம்ம அடுத்த விஷயம், அடுத்த இடத்துக்கு வரேன். இப்போ தலைவர்கள், பெரிய லீடர்ஸாக இருக்கிற மூத்த தலைவர்கள் அந்த காரியங்களை செஞ்சாங்க. சினிமாவை ஒரு மாதிரி அக்செப்டட் லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அடுத்தது வருது, அடுத்த தலைமுறை சும்மா இருப்பாங்களா? அப்போ அடுத்த தலைமுறையில் வந்த ஜான் ஜெபராஜா இருக்கலாம், இன்னும் அவரோடு சேர்ந்த இன்றைக்கி அநேக உட்பி ஆக்டர்னு சொல்லலாம். அவங்களெல்லாம் உட்பி ஆக்டர்னால் என்ன அப்படின்னா, அவங்களுக்கெல்லாம் சினிமாவில் நடிக்கணும்னு ஆசை, ஆனால் அங்கே போனால் போட்டி ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் என்னென்னா, கிறிஸ்தவத்திற்குள்ளே இயேசுடைய பெயரை வைத்து அதே சினிமா பாணியில் வீடியோக்களை போட்டு ஒரு மாதிரி அப்படியே பண்ண ஒரு லாவிஷ் லைஃப் ஸ்டைலை காண்பித்து அநேக வாலிபர்கள், ஏன்னா இந்த வாலிபன் தான் அங்கே விசில் அடிக்கிறான், தளபதி விஜய் நடிக்கிறான், அதே வாலிபன் இங்கே வரான், அதே மாதிரி அதே ஃபார்மேட்டில் இவரும் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி இவரையும் ஃபாலோ பண்ணலாம். அப்போ பார்த்திங்களா எங்கே ஷிஃப்ட் நடக்குது. அந்த பாணி ஒரு காலத்துலலாம் பாட்டு வரும்பொழுதே இது என்ன சினிமா பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்மளால் கண்டுபே பிடிக்க முடியாது எது சினிமா பாட்டு, எது கிறிஸ்தவ பாட்டு, கண்டே பிடிக்க முடியாது. அப்போ அந்த ஷிஃப்ட் நடக்கும் பொழுது தலைவர்கள் அதுக்கு முதல்ல கதவை திறந்து விட்றாங்க. கதவை திறந்து இது நார்மல் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா தனிப்பட்ட முறையில் கேட்டிங்கன்னா ஆமாம் இல்லை சினிமா தப்பு தான் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும், அதுதான் ரோல் மாடல். அப்போ அடுத்த லெவலில் வர அந்த வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கலாம், இன்றைக்கி இருக்கவங்க, அவங்களுடைய பாணி, அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே சினிமா பாணி. சினிமாவில் ஒரு சாங், ஒரு ஆக்ட்ரஸும் எப்படி சுவிட்சர்லாண்டில் இதில் போய் பனி மூட்டங்களில் போய் பாட்டு பாடுவாங்களோ, எப்படி அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் கொடுப்பாங்களோ, எப்படி ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குவாங்களோ, இவங்க அதெல்லாம் பார்த்து ரசிச்சிருக்காங்க. ஆனால் நேரடியாக சினிமாவுக்கு போகிறதுக்கு அங்கே காம்படிஷன். அப்போ என்ன பண்ணால், நம்ம இயேசுடைய பேரை வைத்துக்கொண்டு சபையிலேருந்து தான் நீங்கள் லட்சக்கணக்கில் பணம் இருக்குதே, அந்த பணத்தை எல்லாம் யூஸ் பண்ணி பெரிய வீடியோ ஆல்பமை போட்டு இந்த வாலிபனை என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, இதெல்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நம்ம செய்கிறோம். பாருங்கள், நம்ம கூட இன்றைக்கி சினிமா தரத்துக்கு ஈக்குவலாக இன்றைக்கி வீடியோ ஆல்பம் எடுக்கிறோம். ஆனால் நம்ம கவனிக்கலை ஒன்று, நீங்கள் சினிமா தரத்தை சினிமாவோட போட்டி போட்டு இந்த வாலிபனுக்கு இப்போ சினிமா எது, சபை எது, ஆண்டவருடைய காரியங்கள் எதுன்னு வித்தியாசமே தெரியாமல் போச்சு. அந்த கூட்டம்தான், அந்த வாலிபன் தான் அவங்களை வழி தவற செய்தது நம்ம தான். அப்போ அந்த வாலிபன் அவங்க தான் இன்றைக்கி என்ன விஜய்க்கு ஓட்டு போட்டால் என்ன கேட்குறாங்களா இல்லையா? அப்போ விஜய் யாருங்க, சினிமா நடிகராச்சே. ஒரு கிறிஸ்தவன் எப்படிங்க விஜய்க்கு ரசிகராக மாறுவான் அப்படின்றது இந்த தலைமுறைக்கு அது ஒரு அவங்கள பொறுத்தவரைக்கும் அது புரியவே புரியாது. எதுன்னா இதெல்லாம் ஒரு கேள்வியா, யார் சினிமா பார்க்கல அப்படின்னு கேட்பாங்க. அவங்களோட இது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் ஒரு 20 வருஷம் முன்னாடி வந்த தலைமுறை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இது சொல்ல முடியுமா உங்களால்? நான் ரஜினி ஃபேனுன்னு சொல்லுவீங்களா? இன்றைக்கி சபைக்குள்ளே சினிமா பாடலை பாடுகிற பாஸ்டருக்கு வந்துட்டாங்களே, பொதுவாக என் மனசு தங்கம்னு பாடுறாங்கல்ல, அவங்களுக்கும் போய் முக்காடு போட்டு நம்ம உட்காரோம்ல. அப்போ சினிமாவே நம்ம சபைகளை விட்டுட்டோம். அப்போ இன்றைக்கி இருக்கிற வாலிபர்களுக்கு சினிமா எது சபைன்றது தெரியாது, ரெண்டும் ஒன்று தானேன்னு சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொல்கிறதுல எந்த தவறும் கிடையாது. அப்போ இதை தலைவர்கள் முடிவு பண்ணணும், தலைவர்கள் ஸ்டாண்ட்ஸ் எடுக்கணும். நீங்கள் நிஜமாகவே நம்ம ஊழியம் பண்ணணும், ஜனங்களை ஆவிக்கிறவர்களாக மாற்றணும்னா வெறும் நம்ம பார்த்து ஊழியம் கூட்டத்தை சேர்க்கறது மாத்திரம் இருக்கக்கூடாது நோக்கம். நம்ம வாட் இஸ் தி ட்ரூத் வி ஆர் ப்ரீச்சிங். சினிமா பாணி தவறு என்பதை ஏன் இன்றைக்கி சபை தலைவர்களால் சொல்ல முடியலை? ஏன்னா தன் சபையில் இருக்கிற நிறைய பேர் அந்த ரசிகர்களாக இருக்கிறதுனால அவங்க விரும்புகிறாங்க. நான் இப்படி இந்த மாதிரி ஹார்ட் ப்ரீச்சிங் பண்ண ஆரம்பித்தேன்னா என்னுடைய மெம்பர்ஷிப் குறைஞ்சிரும். அதனால நீங்கள் சொல்கிறது எப்படியாவது மெம்பர்ஸை தக்க வைக்கணுன்றதுக்காக நம்ம செஞ்சோம் அப்படின்னா ஆண்டவருடைய அந்த இடுக்கமான வாசல்லேருந்து நம்ம விலகிட்டோம். ஜனங்க என்ன விரும்புகிறாங்களோ அவங்க ஃபார்மேட்டில் கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஆல்ரெடி வந்துருச்சு சினிமா பாணியில். நான் இந்த வீடியோவில் தம்ப்நெயிலில் அந்த இதெல்லாம் நான் போட போகிறேன். உங்களுக்கே தெரியும் என்னென்னலாம் நடக்குது. வீடியோ ஆல்பம் வரும்பொழுது பாடல் பாடுறது யாரோ ஒருத்தர், அதுக்கு இளம் வாலிபராக இருக்கிற 24லேருந்து 27 வயசு இருக்கிற பெண்கள் யாராவது இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இன்றைக்கி வீடியோ ஆல்பம் கிரியேட் பண்ணுறீங்கல்ல, அப்போ அது சினிமா இல்லாமல் என்னது அது? இப்போ அதில் வர இச்சை இதில் வராதா? இதுக்கு தானே சினிமாவை தடை பண்ணாங்க. அதுதான் பிரச்சனை. இப்போது சினிமா வேணால் நான் பார்க்க, எனக்கு தான் எல்லாமே இங்கே கிடைக்குது இப்போது. அப்போ இன்றைக்கி சினிமா வேண்டான்னு சொல்கிற
பிரசங்கம் இன்னும் பண்ணி கொண்டிருக்கிற பாஸ்டருங்கெல்லாம் முட்டாளாய் காணப்படுறாங்க இந்த மக்கள். வேதமும் அதுதான் சொல்லுது. இந்த உலகம் உங்களை பைத்தியமாக பார்க்கும், உலகத்துக்கு நீங்கள் பைத்தியமாக இருப்பீங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணால் நம்ம பைத்தியமாக மாறுகிறோம். அப்போ கிறிஸ்தவத்திற்குள் எப்படிங்க சினிமா வந்தது? எப்படிங்க சினிமா ரசிகைகளாகவும் இருந்துக்கிட்டு சபை விசுவாசியாகவும் நம்ம இருக்கிறோம்? அது தப்பு இல்லை. அந்தரங்க வாழ்க்கையில் எல்லாருக்கும் நிறைய தப்பு இருக்கும். ஆனால் அதை குறித்து இருக்கிற எந்த ஒரு கில்ட் இல்லாமல் இருக்குதே, அதுதான் பெரிய பிரச்சனை. தப்பு செய்கிறது சினிமா பார்க்குறதே பிரச்சனை இல்லை. சினிமா பார்த்தா என்ன தப்பு அப்படின்னு ஒரு தைரியமாக கேட்குற இது காரணம் நமக்கு வந்த வர்ஷிப் லீடர்ஸாக இருக்கலாம், நமக்கு வந்த பெரிய தலைவர்களாக இருக்கலாம். இவங்கெல்லாம் சினிமாவை உள்ளே கொண்டு வந்தாச்சு. இன்றைக்கி ஜான் ஜபராஜ் அப்படின்றவர் கான்சர்ட் நடத்துகிறாரு. ஜெர்சன் எடின்பரோன்றவர் கான்சர்ட் நடத்துகிறார். அவர் தான் விஜய்க்கு ஜெபம் பண்ணி நீங்கள் சிஎம் ஆவீங்கன்னு ஜெபம் பண்ணவர். இவங்கெல்லாம் கான்சர்ட் நடத்துகிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் எங்கே இந்த ராக் பேண்டு சினிமா எல்லாம் போய் அங்கே இருக்கிற பேட்டர்ன்ஸ் எல்லாம் கற்றுக்கொண்டு இந்த வாலிபரில் எப்படி ஈர்க்கணுன்றதை கற்றுக்கொண்டு அதை அப்படியே இங்கே அப்ளை பண்ணுறாங்க. இங்கே ஒர்க் அவுட் ஆகுது. பெரிய பெரிய ஆளுங்களாம் மாறி வச்சுருக்குறாங்க. நல்ல வளர்ச்சி அவங்களுக்கெல்லாம், கோடீஸ்வரெல்லாம் மாறி இருக்கிறாங்க. அப்போ இன்னும் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கி உண்மையாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், பைபிள் எடுத்து ஆண்டவருக்காக நான் உண்மையாக செய்வேன், ஜனங்களை நான் இடுக்கமான வாசலை நான் வழி நடத்துவேன், ஜனங்களை நான் சீர்திருத்துவேன் அப்படின்னு நீ இருக்கிறவங்கெல்லாம் இன்றைக்கி 40 பேர் 50 பேர் இருக்கிற சின்ன சின்ன சபையில் எங்கேயோ ஒரு இடத்துல கஷ்டப்பட்டு ஒரு ஓரமாக யாரும் அவரை குறித்து யோசிக்கிறது இல்லை. அவங்கள பார்த்தா எல்லாருக்கும் பாவமாக இருக்குது. இந்த பாஸ்டருக்கு ஊழியமே நடத்த தெரியல. கடைசி நாள் ஒரு நாள் வரும். ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார். எந்த பாஸ்டரை பைத்தியம்னு சொன்னோமோ, எந்த பாஸ்டர் ஊழியம் நடத்த தெரியலன்னு சொன்னோமோ, எந்த பாஸ்டர் அழைப்பே இல்லைன்னு சொன்னோமோ, அந்த பாஸ்டரை பார்த்து இயேசு கிறிஸ்து கூப்பிடுவார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே வான்னுவார். ஆனால் இந்த பேட்டர்ன் இன்றைக்கி தமிழ்நாட்டுக்கே அது நல்லதா இல்லையான்னு ஆராய்ந்து கொண்டிருக்கிற ஒரு இடத்துல சபைக்கு அது ரொம்ப ரொம்ப கேடான ஒரு காரியம். தயவு செய்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிள்ளைகள்னு சொல்லாதீங்க. முதல்ல பிள்ளைகளுக்கு முன்னாடி உங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் ஒரு சத்தியத்திற்குள் வாங்க. அப்போ தான் பிள்ளைகளுக்கு நம்ம வழிநடத்த முடியும். இன்றைக்கி வாலிபர்களுக்கும் இன்றைக்கி இளம் தலைமுறைக்கு இருக்கிற முக்கியமான காரணம் என்ன தெரியுமா? அவங்களுக்கு ரோல் மாடல் யாரும் இல்லை. யாரெல்லாம் பாப்புலராக இருக்கிறாங்களோ அவங்க ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அவங்க பின்னாடி போகிறாங்க. இன்றைக்கி சினிமாவில் என்னெல்லாம் நடக்குதோ அதே இன்றைக்கி சபை தலைவர்கள் மத்தியில் நடக்குது. ஆனால் இந்த வாலிபன் அதை ஏற்றுக்கொள்கிறான். அந்த சபை தலைவர்களுக்கும் அதில் குறித்து எந்த ஒரு காரணமும் இல்லை. ஒரு மனைவி விட்டு இன்னொரு மனைவி போகிறது தவறல்ல. ஆனால் அது டிவோர்ஸ் ஆகி அந்த அஃபேர் அதெல்லாம் இன்றைக்கி பேசுகிறதுக்கு தயங்காமல் எல்லா சினிமா கலாச்சாரமும் இன்றைக்கி சபைக்குள்ளே வந்துடுச்சு. ஆனால் ஜனங்களுக்கு இன்னுமோ அதை குறித்து ஒரு கோபமோ, அதை குறித்து ஒரு தாகமோ, அதை குறித்து இருக்கிற அதோட இம்பார்ட்டன்ஸு புரியாமல் ஏதோ ஒரு சபைக்கு போகணும், சண்டே போகணும், வரணும், அவ்வளோதான். ஜனங்க கூட்டம் ஜாஸ்தியாக சேருதுன்றதுக்காக அவங்க சத்தியத்தை போதிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. சத்தியத்தை போதிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க? மூடியாக தான் இருப்பாங்க. கொஞ்சம் கோபமான மனுஷனாக இருப்பாங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏற்ற போல் இருக்கிற அட்வைஸை கொடுக்க மாட்டாங்க. சில காரியங்கள் அவங்க சொல்கிறது கஷ்டமாக இருக்கும். அவங்களுடைய சபை பெருசாக இருக்காது. 5 ஸ்டார் ஹோட்டலில் போல் இருக்காது. நீங்கள் கார் வச்சுருக்கிறவங்க உங்கள் கார் பார்க் பண்ணுறதுக்கு இடம் இல்லாமல் இருக்கலாம். இந்த சபைக்கு நான் போகணுமா நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் அந்த சபைக்கு போனீங்கன்னா தான் நித்திய ஜீவன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.